மக்கே கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா பாண்டி எங்க இருந்தாலும் எல்லாம் விட்டு வாடா என் பாண்டித்துறை சில்லுக்கு சிப்பா ஊஞ்சலாடுது மஞ்ச குருவி ஊஞ்சலாடுது. அயோத்தி புகழ் அண்ணன் கேரக்டர் தான் நான் நடிக்க வேண்டியது. மதிச்சியம் பாலா அந்த பேர் எப்படி வந்தது? இந்த மதிச்சியம் பாலான்றது பேர் வச்சது முகமது சீன்ராம் சமையா தான். ஆனால் அதுக்கு முன்னாடி மதிச்சின்றது நான் வாழ்ந்த ஒரு வாழ்வியலான ஒரு அருமையான ஒரு ஊர் கிராமம். அது ஒன்னேன்னு சொல்லணும்னா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்ன தேவைனாலுமே மதிச்சத்துக்கு வரலாம். முதல் பாடல் மக்க கலங்குதப்பா அந்த பாட்டு எப்படி வாய்ப்பு கிடைச்சது? அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபீலிங் எப்படி இருந்தது? மக்க கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா நாடு கலங்குதப்பா நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பத்த மக ராசா. இந்த பாட்டு தான் நான் வாழ்க்கையே வேற லெவல் கொண்டு போன பாடம். எப்படி வந்துச்சுன்றதோட கடவுள் எப்படி கொடுத்தாருன்னு தான் கேட்கணும். நான் ட்ரம்மர் தான். வாட்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சினிமா வாய்ப்பு வருதுன்னு சொன்னாங்க, படத்துல பாடணும்னு சொன்னாங்க. படத்துல பாடக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய மூத்தவங்களா இருக்காங்க, அவங்கள ஃபுல்லாக அனுப்பிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு தான் ஒரு 4-5 பேர் அனுப்பிச்சுட்டோம். அவங்க போனவங்க ஃபுல்லாமே இந்த மாதிரி கேத பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு. கேத பாட்டுனா நம்ம ஊர் ஸ்லாங்கில் கேதம்னா இறந்தவங்களுக்கு பாடுற பாட்டு, இறந்தவங்க பாடுற பாட்டு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை திட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம அக்காரம் திட்டுனுச்சு, ஏடா இப்படி கேத பாட்டு பாட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. நான் நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேண்டு வேலை முடிச்சுட்டு போறேன். நேராக போய் கும்மி பாட்டில் மக்க கலங்குதப்பா எப்படி பாடுதுன்னா, மக்கே கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா பாண்டி எங்க இருந்தாலும் எல்லாம் விட்டு வாடா என் பாண்டித்துறை மொத்த பணமரம் உனக்கு கொய்யார கால் மாடு என் பணமரத்து முனியாண்டி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா அப்படின்னா தான். ஏன்னா பாட வந்தவங்க ஃபுல்லாமே கும்மி பாட்டுக்காரன். ஒன்னே ஒன்று தான் நினைச்சது, என்னது உயர்வான பாட்டும் கிடையாது, தாழ்வான பாட்டும் கிடையாது, நல்ல பாட்டும் கிடையாது, கெட்ட பாட்டும் கிடையாது, பாட்டு ஒன்று தான். ஆகையினால நான் எந்த பாட்டுனாலும் பாடுவோம்டான்னு சொல்லிட்டு ஐயா இந்த மாதிரி மக்கா கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா. அப்புறம் ரோமியா வந்தது ஃபுல்லாமே என்னுடைய அப்பா இறந்ததுக்கு உண்டான பொருள்கள் தான். 3 கம்பு தானு வச்சு 3 கம்பு தானு வச்சு முட்டி கீழே கறிய வச்சு 3 கம்பு தானு வச்சு முட்டி கீழே கறிய வச்சு பத்த வைக்கும் அழகா பாரு புகை மூட்டம் ஐயா பத்த வைக்கும் அழகா பாரு புகை மூட்டம் ஜொலிக்கும் பாரு என்ன பத்த மக ராசா. 4 படக்கம்பு கீழே 4 படக்கம்பு எடுத்து 4 பக்கம் தான் உரிச்சு 4 பேரு தூக்கி போகும் அழக கொஞ்சம் பார்க்கையில என்ன பெத்த மக ராசா. சந்தன மணக்குமப்பா சவ்வாது மணக்குமப்பா அத்தரு மணக்குமப்பா அங்கமல ஜொலிக்குமப்பா ஊதுபத்தி மணக்குமப்பா ஏ ராசா ஊதுபத்தி மணக்குமப்பா ஏ ராசா ஏன் உத்தமனே மகராசா ஏ ராசா. இப்படி உருவானதான் அந்த பாட்டு. பச்சை இலைய தட்டி அப்படின்ற பாட்டு வேற லெவல்ல பட்டி தட்டியெல்லாம் பட்டை கிளப்பிச்சு. அந்த பாட்டுல பிரதீப் ரங்கநாதன், யுவன் சங்கர் ராஜா, ஸோ இந்த ஹோல் டீமோட ஒர்க் பண்ண அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பச்சை இலைய தட்டி சிவில ஒட்டி சில்லுக்கு சிப்பா ஊஞ்சலாடுது மஞ்ச குருவி ஊஞ்சலாடுது சில்லுக்கு சிப்பா ஊஞ்சலாடுது மஞ்ச குருவி ஊஞ்சலாடுது புத்தாள அருவியில குளிச்சது போல் இருக்குதா புத்தாள அருவியில குளிச்சது போல் இருக்குதா புத்தாள அருவியில குளிச்சது போல் இருக்குதா. பாட்டை பாடிட்டு வந்துட்டேன். திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய முத்தாலம்மன் கோயில்ல நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பாடினா இது அப்படின்ட்டு எனக்கே தெரியல. ஏன்னா நம்ம கிராம சபையில பாடக்கூடிய பாடல் இல்லை, எந்த பாட்டு இவன் பாடுவேன்ட்டு பாதையை மாற்றுவாங்க சொல்லுவேன். அதை மாத்தினது எங்க அண்ணன் யுவன் அண்ணன் தான். பிரதீப் அண்ணனுக்கு யுவன் அண்ணனுக்கு நெஞ்சானது நன்றி கடந்த வணக்கம். இந்த சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு வாய்ப்புகள் ஃபுல்லாமே கொஞ்சம் வரதுக்கு ஃபுல்லாமே கொஞ்சம் தாமதமானுச்சு. இப்போ எனக்கு தெரில. அப்போதான் ஒரு 2 வருஷம் கடந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு சினிமானா ஆத்தாடி அப்படின்றது. சிரிக்கும் போது சிரிக்கணும், அழுகும்போது அழுதுறணும், பேசும்போது பேசக்கூடாது, அமைதியாக இருந்துடணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒன்னேன்னு சொல்லுவேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த சோறு நம்மளுக்கு தாண்டு எழுதியிருந்தா அதை யாரையும் மாற்ற முடியாது. இந்த பாட்டு நம்மளுக்கு தான் எழுதியிருந்தா அந்த கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா யாராலையும் மாற்ற முடியாது. ஒன்றுதான். மற்றபடி என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். அடிக்க நீங்கள் ரெடின்னா அடி வாங்க நான் ரெடி. ஏன்னா அது கலைத்துறை, அடி வாங்கி தான் வரேன்னு நான் தயார். அயோத்தி படத்துல 2 பாட்டு பாடிருக்கீங்க, அண்ட் அது போக நடிச்சிருக்கீங்க. நடிச்ச அனுபவமும் இந்த பாடின அனுபவமும் சொல்லுங்க. டைரக்டர் அண்ணே மந்திரமூர்த்தி அண்ணே, பாசமுக அண்ணே, அடுத்த குலசாமின்னு சொல்லலாம். அண்ணன் தான் சசிகுமாரனோட கூட இருக்கக்கூடிய புகழ் அண்ணன் கேரக்டர் தான் நான் நடிக்க வேண்டியது. ஓகே பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க, அடுத்த வாரம் ஷூட்டிங். அப்புறம் திடீர்னு கொஞ்சம் மாற்றங்கள்னால அப்படி சொன்ன உடனே பாலா வேற கேரக்டர் பண்ணுறியா கேட்டேன். அண்ணே வேணாண்ணே
இந்த பாட்டே பாடிடுறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயோத்தி திருட்டு பயல, அருமையான மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் ஐயா. திருட்டு பயல அவ திருடி போயிட்டா, வரட்டு நெஞ்ச அவ வருடி போயிட்டா, 10 தூணு பக்கத்தில பாலைசு வாங்கி பக்குவம் 2 பேரும் மாத்தி கடிச்சோம். அவ பார்த்தாலே பச்சை தண்ணி பத்திக்கிறான், அவ பேச்சாலே சித்தரும்பு சிக்கிக்கிறான். சங்கிலி வாங்கி கேட்டா அத்துத்தான் கொடுத்தேன், தொங்க டங்காதில போட 90 காதை பார்த்தேன். இந்த பாட்டுக்கு இசையமைப்பாளர் ரகுநந்தன் ஐயா எழுதியிருப்பாரு. ஆனா இந்த பாட்டு வந்து எனக்கு கிடைச்சது திரும்ப திரும்ப இப்போ வந்த ஒரு ஜாக் பாட்டு சொல்லலாம். அயோத்தி மந்திரமூர்த்தி அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கங்கள் பல.